நல்லா தானடா இருந்த. இன்னும் ஒரே ஒரு தடவை திரும்பி இருந்தா ஹீரோ ஆயிருப்பேன்டா. கெடுத்துட்டியடா. எதுக்குடா இந்த பில்டப்? என்ன நான் காதலிக்கிற பொண்ணு தினமும் இந்த டெம்பிள்ல வந்து சாமி கும்பிட்டு இந்த வழியா தான் அவ காலேஜுக்கு போவான். அப்படி அவ போறப்ப இதோ இருக்கு இந்த பொடி உருண்டை. இவன் அவளை வழிமறிச்சு உன் மனசுல இருக்க ரகசியத்தை நான் சொல்லட்டுமான்னு கேட்பான். அந்த நேரம் பார்த்து இந்த அரத்தேங்கா அவன் முன்னாடி போய் நின்னு அடடே இந்த பையன் வாக்கு சொன்னா அப்படியே பலிக்குமேன்னு மேல ஒரு பிட்ட தூக்கி போடுவான். நம்ம பிளான் படி இவனே பில்டப் கொடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சு நீங்க ஒருத்தர உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்கன்னு சொல்லுவான். அவ உண்மையிலேயே யாரையாவது காதலிச்சா இவன் எப்படி கண்டுபிடிச்சானோ ஆச்சரியப்படுவான். அதே அவ யாரையும் காதலிக்கலனா இந்த போரி உருண்டையை போட்டு கொல்லுவான். எப்படி நம்ம ஐடியா? செருப்படி வாங்காம கண்டுபிடிச்சா ஐடியா ஓகே தான். ஆமா, நீ டெஸ்ட் பண்ண போற அந்த பொண்ணு யாரு? ராசகுமாரி வந்துட்டா. ஏய் நம்ம ஏய் சுப்பு போடா, உனக்கே நீ வச்சுக்கிற ஆப்பு. அந்த பொண்ணுதான் மண்ணு. பாத்தியாடா? நான் பாக்கலையே. எங்க பொறி உருண்டையே பாத்துக்கிட்டு இருந்தா பொண்ணு எப்படா பாப்பேன்? வாடா. இங்க எப்படி வந்தா? டேய் 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 குத்து கக்க குத்து நல்ல பாரா. அங்க உக்கி போட்டுக்கிட்டு இல்ல அந்த பொண்ணுதான். போ. புள்ளையாரப்பா, என் காதல பத்தி உனக்கு தெரியும். சொத்துக்காக நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்டு என் புருஷன் பீம்பாய்க்கு தெரியாம பாத்துக்க. பிள்ளையாரப்பா, வயசான காலத்துல மனசு ஜில்லுன்னு இருக்கட்டுமேன்னு ஒரு சின்ன வயசு பொண்ணை கட்டியிருக்கேன். அவ எதை களவாணித்தனம் பண்றது மாதிரி தெரியுது. அதை காட்டி கொடுப்பா. எவகிட்டயோ போறேன். ஏக்கா யாரா? அக்கா மனசுல ஒரு ரகசியம் தூங்குது. எழுப்பி விடட்டுமா? ஐயோ அவ இல்லடா. என்னக்கா உங்க பர்ஃபார்மன்ஸ பார்த்தா என் மேல நம்பிக்கை வரல போல. இந்த பயப்புள்ள வாக்கு சொன்னா சாமியாடி சொன்ன மாதிரி அப்படியே நடக்கும். சொல்றா சொல்லு. பத்த வச்சுறாரா பரட்ட. ஐயோ 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 ஐயோ. நீங்க கேட்காட்டியும் சொல்றேன். அக்கா நெஞ்சாங்குட்டுக்குள்ள நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு நீங்க ஒருத்தர உசுருக்கு உசுரா காதலிக்கிறீங்க. சரியா? பத்த வச்சுட்டானே. கூடிய சீக்கிரமே டாட்டா காட்டிட்டு அவரோட எஸ்கேப் ஆக போறீங்க. சரியா? மேலவாடா. எதுக்கு? எவன்டா அவன்? நீ யாரியா? இவ புருஷன். புருஷனா? என் பொண்டாட்டி நெஞ்சாங்கூட்ல இருந்து டாட்டா காட்டுறவன் எவன்டா? எவன்னு சொல்லிடுவானோ? சொல்லிடாதா. தின்னலடா சொல்லிடாதா. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. எல்லாம் அவருதான் சொல்லிட்டாரே. இல்ல எனக்கே டாட்டா காட்டுறியா நீ? டாட்டா இல்லங்க, நான் இல்லன்னு சொல்றேன். ஐயோ நான் இல்லங்க. ஆமா, அம்மா கிட்ட என்னன்னு வேண்டிக்கிட்ட? வழக்கம் போலதான் என் செல்ல பாட்டி, அப்பா, அத்தை, சிங்கப்பூர் மாமா, கர்ணா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் ஊரு பிரச்சனை எல்லாம் அப்பா தீர்த்து வைக்கிறாரா, அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் என் முறை மாப்பிள்ள கம்மியா படிக்கிறானா, அவன் நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு பொறுக்கிதான் புருஷனா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். இது நினைச்சா தாண்டி எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. உன் அப்பா என்னடான்னா உன்னை அரண்மனையா பார்த்து கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். நீ ஒரு பொறுக்கிக்கு தான் வாக்கப்பட்டு போவேன்னு புடிவாதமா இருக்கே. ஏன்டி இப்படி வம்பு பண்ற? ஒரு பொறுக்கிதான் மாப்பிள்ளையா வரணும்னு எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்துற. ஐயோ அத்தை பாட்டி, பொறுக்கின்னு சொன்னோன்னே பயந்துட்டீங்களா? பொறுக்கினா நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டவன் இல்ல. நான் சொல்ற பொறுக்கியே வேற. அதாவது 100 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல நல்ல குணவதியா, தன்னம்பிக்கை உள்ளவளா, பொறுப்பு உள்ளவளா, தெய்வ பக்தி உள்ளவளா, குடும்பத்துக்கு ஏத்தவளான்னு பார்த்து பொறுக்கி எடுப்பானே, அப்படிப்பட்ட நல்லவனை தான் நான் பொம்பளை பொறுக்கின்னு சொன்னேன்.
இப்ப சொல்லு பாட்டி, நான் ஒரு பொம்பளை பொறுக்கிய தான் கட்டிக்குவேன்னு சொன்னது சரிதானே? வரட்டா? ஆமா, உன்னை பார்த்தா தாத்தா கூட நல்ல பொறுக்கியதான் தெரியுது. சாரி. பொண்ணு பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சுங்க. பொருத்தம் பார்த்து முகூர்த்தம் குறிக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. அதுக்கு தான் இந்த ஸ்வீட்லாம் எடுத்துக்கங்க. ஓகே, தேங்க்ஸ். வரேங்க. சரிங்க. என்னடா முத்தா நம்மளுக்கு கொச்சு வச்ச ரத்தன சம்பு இருக்கிறேன் இருக்கு. ரகசியம் வச்சுக்கிட்டேன். தலைவரை நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கே பத்திரம் போட்டுடலாம். பத்திரத்தை ரெடி பண்ணும்போது எந்த தவறுதலும் இல்லாம பண்ணு. இப்ப எதுக்கு வந்த? உனக்கு என்ன வேணும்? உன் பொண்டாட்டி தாலி வேணும். அதுக்குயா மரியாதையா பேசு. உனக்கு என்னடா மரியாதை? உன் இடத்த என்கிட்ட ஒத்திக்கிட்டா வச்சிருக்கேன்னு வேற ஆளுக்கு வேலை பேச பாக்குறியா? முதலுக்கு வட்டி போட்டு கூட்டி கழிச்சு பார்த்தா உனக்கு வர வேண்டியது 1 லட்சம் ரூபாய். வாங்கிட்டு மரியாதையா கையெழுத்து போடு. ஆதி, இது ரொம்ப அக்கிரமம். இன்னைக்கு எங்க மண்ணோட மதிப்பு 40 லட்சம் போகுது. இப்படி அநியாயமா நடந்துக்காத. என் மக கல்யாணத்துக்காகத்தான் என் பாட்டங்காலத்து மண்ணையை நான் விக்கிறேன். தயவு செஞ்சு என் மண்ணை விட்டு கொடுத்துரு. உன் பொண்ணை விட்டு கொடுத்தாலும் இந்த மண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன். கையெழுத்து போடு. உயிரா போனாலும் போட மாட்டேன். கையெழுத்து போடா. போடு. சொல்லு. இல்ல பொண்ணை அவமானப்படுத்தட்டுமா? பொண்ணு மட்டும் போடா. என் பொண்ணு ஒண்ணு முடியாது. ஐயா, சரி என்ன அவனை என்ன கேளுங்க ஐயா. அம்மா தென்மணி என்ன காரியம் பண்ண தெரியுமா ஐயா? தெரியும், எல்லாத்தையும் போன்ல கேட்டேன். சொத்துக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்க துணிச்சிட்டியடா. ஐயோ தல தல போய் அவ்வளோ. தாயே மலையம்மா, எல்லா பையனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். நமக்கு புரோக்கர் கமிஷனே கிடைக்க மாட்டேங்குது. நீதான் எனக்கு டேய், அந்த பொண்ணு தான்டா. இன்னைக்காவது காரியத்துல சொதப்பாம இருக்கணும், புரியுதா? எங்க போனாங்க? அரத்தங்காக்க போறீங்களா? டேய் டேய் டேய், இவங்க நம்ம வேலைக்கு ஆகாது. நம்மளே களத்துல இறங்க வேண்டியதான். இவனா மாட்டினா தேங்காய் உடைச்சிருவானே. பூ வாங்கிட்டு வரேன்ட்டு போனா இன்னமா பூ வாங்குறா? நேரம் ஆகுது. இந்த பக்கமா போயிட வேண்டியதான். பாதா, இவ இங்கதான் பூ வாங்கிட்டு இருக்காளா? விடக்கூடாது. கோயில்னு கூட பார்க்காம என்ன கொஞ்சம் கொஞ்சம் வரட்டுமா? தப்பிச்சிட்டானே. ஏய், பசங்க சும்மா தான் பாக்குறாங்கன்னு நினைச்ச. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தைரியமா எதிர்க்க வந்து நின்னு உன்னை காதலிக்கிற, எனக்கு கட்டிக்கிறியான்னு கேட்பானுங்க. ஜாக்கிரதடி. அப்படி எவனாவது வந்து கேட்டா செருப்பால தான் அடிப்பேன். அது சரி, நீ என்ன பண்ணுவடி? இது வரைக்கும் யாரும் அப்படி சொல்லல. சொன்னா அப்ப பாத்துக்கலாம், வா. ஆஹா, கார்த்திகா யாரையுமே காதலிக்கலையா? இதை கண்டுபிடிக்கவா இவ்வளவு செலவு பண்ணோம்? வீணா டயத்தை வேஸ்ட் பண்ணி விட்டுட்டோமே. இனிமையாவது இழுத்து பிடிப்போம். அதுக்குள்ளையாவது காண்டா மிருகம். எங்கடா என் பொண்டாட்டி? ஆத்தாடி, இவன் பொண்டாட்டியை நாம தான் வச்சிருக்கோம் நினைச்சிட்டானே. இவன் இருந்து எப்படி தப்பிக்கிறது? சொல்றா அண்ணே. அண்ணே
இப்படி இருக்கா? ஆடு பேர் இதே தாள தட்டி விட்டுறாம அதில் பற்ற வச்சுட்டு போங்க. சொல்லுங்க யாரு? இனிமே பயப்பட வேண்டியதில்லை. அவங்க நல்லா இருக்காங்க. இப்ப மயக்கத்துல இருக்காங்க. கண் முழிச்சதும் போய் பாருங்க. அடிபட்டுச்சாமா? உடம்பு எதுவும் வலிக்குதாம்மா? இல்லப்பா, நீங்க அழாதீங்க. நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் பார்த்து போயிருக்க கூடாதாமா? உனக்கு ஒண்ணுன்னா யாரால தாங்க முடியும்? அந்த வண்டி பாதை கிணறு வருஷத்துக்கு ஒரு ஆளை முழுங்கி தொலைச்சிடும். அந்த கண்டத்திலிருந்து நம்ம குலசாமி ஐயனாரப்பன் தான் உன்னை காப்பாத்தி இருக்காரு. பாட்டி, காப்பாத்தினது என்னமோ ஐயனார் தான். அந்த நேரத்துல நம்ம ஐயனார் மட்டும் இல்லைன்னா கார்த்திகாவை உயிரோட பார்த்திருக்க முடியாது. ஐயா, கார்த்திகா எதுக்காக அழுகுது? குலசாமி மாதிரி வந்து அவ உசுரை காப்பாத்துட்டேன். ஆனா அவ உசுரை நினைச்சுக்கிட்டு இருந்த அவங்க அம்மா தொப்புள் கொடி தாயத்து காணாம போயிடுச்சு. அவ அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. என்ன சொல்லியும் சமாதானமாக மாட்டேங்கிறா. ஆ